கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாட்ஸ்அப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. நாம் இப்போது அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தினுடைய 5வது அதிகாரத்தின் கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். கேளுங்கள் என்று யாக்கோபு யாரிடம் கூறுகிறார்? ஐஸ்வர்யவான்களிடம். ஐஸ்வர்யவான்கள் தங்கள் மேல் வரும் எவைகளின் நிமித்தம் அலறி அழ வேண்டும்? நிர்பந்தங்களின் நிமித்தம். ஐஸ்வர்யவான்களின் எது அழிந்து போயின? ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யவான்களின் எவைகள் பொட்டரித்து போயின? வஸ்திரங்கள். ஐஸ்வர்யவான்களுடைய எவைகள் துருப்பிடித்தன? பொன்னும் வெள்ளியும். பொன்னிலும் வெள்ளியிலும் உள்ள எது ஐஸ்வர்யவான்களுக்கு விரோதமாக சாட்சியாயிருந்தது? துரு. ஐஸ்வர்யவான்களின் மாம்சத்தை தின்னுவது எது? பொன்னிலும் வெள்ளியிலும் உள்ள துரு. பொன்னிலும் வெள்ளியிலும் உள்ள துரு ஐஸ்வர்யவான்களின் மாம்சத்தை எதைப் போல தின்னும்? அக்கினியைப் போல. ஐஸ்வர்யவான்கள் எப்போது பொக்கிஷத்தை சேர்த்தார்கள்? கடைசி நாட்களிலே. ஐஸ்வர்யவான்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரலிடுகிறது எது? வேலைக்காரருடைய கூலி. எந்த வேலைக்காரருடைய கூலி ஐஸ்வர்யவான்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டது? அவர்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி. ஐஸ்வர்யவான்களின் வயல்களை அறுத்தவர்களுடைய கூக்குரல் எங்கே பட்டது? சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில். ஐஸ்வர்யவான்கள் பூமியிலே எப்படி வாழ்ந்தார்கள்? சம்பிரமமாய். ஐஸ்வர்யவான்கள் எதில் உழன்றார்கள்? சுகபோகத்தில். ஐஸ்வர்யவான்கள் எந்த நாளில் நடக்கிறது போல தங்கள் இருதயங்களை போஷித்தார்கள்? கொழுத்தவைகளை அடிக்கும் நாளில். ஐஸ்வர்யவான்கள் யாரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார்கள்?
நீதிமானை. ஐசுவரியவான்கள் நீதிமானை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து என்ன செய்தார்கள்? கொலை. நீதிமான் யாரோடே எதிர்த்து நிற்கவில்லை. ஐசுவரியவான்களோடே. கர்த்தர் வருமளவும் எப்படி இருக்க வேண்டும்? நீடிய பொறுமையாய். நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறவன் யார்? பயிரிடுகிறவன். சோதனை கேள்வி 1. ஐசுவரியவான்கள் என்ன செய்யும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள்? ஏ. சந்தோஷப்படும்படி. பி. பலி செலுத்தும்படி. சி. காணிக்கை செலுத்தும்படி. டி. அலறி அழும்படி. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். பயிரிடுகிறவன் எதை அடைய வேண்டுமென்று நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான்? பூமியின் நற்பலனை. பயிரிடுகிறவன் எவைகள் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான்? முன்மாறியும் பின்மாறியும். நீங்கள் நீடிய பொறுமையோடிருந்து எவைகளை ஸ்திரப்படுத்த வேண்டும்? உங்கள் இருதயங்களை. யாருடைய வருகை சமீபமாயிருக்கிறது? கர்த்தரின் வருகை. நாம் எதற்காக நீடிய பொறுமையோடிருந்து நம் இருதயங்களை ஸ்திரப்படுத்த வேண்டும்? கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதினால். ஒருவருக்கொருவர் எப்படி முறையிடக்கூடாது? விரோதமாய். நீங்கள் ஏன் ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடக்கூடாது? நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு. வாசற்படியில் நிற்கிறவர் யார்? நியாயாதிபதி. கர்த்தருடைய நாமத்தினாலே பேசினவர்கள் யார்? தீர்க்கதரிசிகள். கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும்? திருஷ்டாந்தமாக. கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை எவைகளுக்கு திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும்? துன்பப்படுதலுக்கும் நீடிய பொறுமைக்கும். பொறுமையாயிருக்கிறவர்களை யார் என்கிறோம்? பாக்கியவான்கள். யாருடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்? யோபுவின் பொறுமை.
கர்த்தருடைய எதை கண்டிருக்கிறீர்கள்? செயலின் முடிவு. கர்த்தர் என்ன உள்ளவராய் இருக்கிறார்? மிகுந்த உருக்கமும் இரக்கமும். எவைகளின் பேரில் சத்தியம் பண்ணக்கூடாது? வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது. வேறெந்த எதிலும் சத்தியம் பண்ணக்கூடாது? ஆணையினாலாவது. நாம் எதற்குள்ளாக தீர்க்கப்படக்கூடாது? ஆக்கினைக்குள்ளாக. நாம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு எப்படி சொல்ல வேண்டும்? உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும். நாம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு இல்லதை எப்படி சொல்ல வேண்டும்? இல்லதென்று. சோதனை கேள்வி 2. கர்த்தர் மிகுந்த என்ன உள்ளவராயிருக்கிறார்? ஏ தயவு, பி கிருபை, சி உருக்கம், டி ஐஸ்வர்யம். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். சகோதரர்களில் ஒருவன் துன்பப்பட்டால் என்ன பண்ண வேண்டும்? ஜெபம். சகோதரர்களில் ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் என்ன பாட வேண்டும்? சங்கீதம். சகோதரர்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் யாரை வரவழைக்க வேண்டும்? சபையின் மூப்பர்களை. சபையின் மூப்பர்கள் வியாதிப்பட்டவனுக்கு என்ன பூச வேண்டும்? எண்ணெய். சபையின் மூப்பர்கள் வியாதிப்பட்டவனுக்கு எதினாலே எண்ணெய் பூச வேண்டும்? கர்த்தருடைய நாமத்தினாலே. சபையின் மூப்பர்கள் வியாதிப்பட்டவனுக்காக கர்த்தருடைய நாமத்தினாலே எண்ணெய் பூசி அவனுக்காக என்ன பண்ண கடவர்கள்? ஜெபம். விசுவாசமுள்ள ஜெபம் யாரை ரட்சிக்கும்? பிணியாளியை. விசுவாசமுள்ள ஜெபத்தினால் வியாதிப்பட்டவனை எழுப்புகிறவர் யார்? கர்த்தர். வியாதிப்பட்டவன் என்ன செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும்? பாவம் செய்தவனானால். நீங்கள் எவைகளை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட வேண்டும்? குற்றங்களை. நீங்கள் எதற்காக ஒருவருக்கொருவர் குற்றங்களை அறிக்கையிட வேண்டும்? சொஸ்தமடையும்படிக்கு.
ஒருவருக்காக ஒருவர் என்ன பண்ண வேண்டும்? ஜெபம். மிகவும் பெலனுள்ளதாயிருக்கிறது எது? ஊக்கமான வேண்டுதல். யார் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பெலனுள்ளது? நீதிமான். நம்மைப் போல பாடுள்ள மனுஷனாயிருந்தவன் யார்? எலியா. எலியா எதற்காக கருத்தாய் ஜெபம் பண்ணினான்? மழை பெய்யாதபடிக்கு. எலியா ஜெபம் பண்ணினபோது எவ்வளவு நாள் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை? 3 வருஷமும் 6 மாதமும். எலியா மறுபடியும் ஜெபம் பண்ணினபோது மழையை பொழிந்தது எது? வானம். எலியா மறுபடியும் ஜெபம் பண்ணினபோது பூமி எதை தந்தது? தன் பலனை. ஒருவன் எதை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்ப வேண்டும்? சத்தியத்தை விட்டு. சோதனை கேள்வி 3. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் போது என்ன நடக்கும்? ஏ, அவன் என்றென்றைக்கும் வாழ்வான். பி, கர்த்தர் அவனை எழுப்புவார். சி, அவன் சபையின் நடுவில் தேவனை துதிப்பான். டி, அநேகருக்கு சாட்சி சொல்லுவான். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். எதினின்று பாவியை திருப்ப வேண்டும்? தப்பிப்போன மார்க்கத்தினின்று. தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் எதை ரட்சிப்பான்? ஒரு ஆத்துமாவை. தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை எதினின்று ரட்சிப்பான்? மரணத்தினின்று. தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் எவைகளை மூடுவான் என்று அறிய வேண்டும்? திரளான பாவங்களை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமைவதாக. நீங்கள் முதலாவது அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தில் 5வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். இல்லையென்றால் திரும்பவுமாக வேதத்தை எடுத்து வாசியுங்கள். நீங்களும் நீடிய பொறுமையோடிருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே. ஆமேன்.